ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. இன்றைக்கி இந்த ஒரு A4 ஷீட் வச்சு ஒரு ஈஸியான கோலம் போடுறதுக்கு ஒரு அச்சு கோலம் ஸ்டென்சில் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம், ஈஸியாக ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த A4 ஷீட்டில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இது ஒரு கொஞ்சம் கனமான சார்ட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, சார்ட் அட்டை, சார்ட் பேப்பர், அதுலேயும் செஞ்சு வச்சுக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த A4 ஷீட்டை நம்ம ஒரு சதுரமான வடிவத்தில் நம்ம இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இப்போ காமிக்கிற மாதிரி இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பேஜை இப்படி மடிச்சிங்கன்னா அந்த ஒரு ஒரு துண்டு ஷீட்டு கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த A4 ஷீட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், சதுரமான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு சதுரமான ஷீட் பேப்பர், அப்படி ஏதாவது ஒரு பேப்பர், நான் இன்றைக்கி A4 ஷீட்டில் காமிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது ரஃப் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக மடிச்சுட்டு திரும்ப அதை இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்கிறோம் ரெண்டாவது தடவை. இதுக்கப்புறம் இதை இன்னும் ஒரு முக்கோணமாக மடிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு இதுக்கப்புறமா இதை திரும்பவும் ஒரு சின்ன மடிப்பு கொடுக்கணும். இது ஈக்குவலாக முக்கோணமாக வராது. இந்த எண்டு இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி இதாகும். இந்த கீழே நேராக இருக்கணும், இந்த எண்டு நேராக இருக்கணும். அப்படி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வரும். கீழே உங்களுக்கு அந்த ஷார்ப்பான பக்கத்துலேருந்து நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி மடிக்கணும். இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு இப்படி ஃபினிஷ் ஆகும் பாருங்கள். மேலே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இப்படி எக்ஸஸாக இருக்கும். இந்த மாதிரி முதல்ல ஒரு A4 ஷீட்டை மடித்து எடுத்துக்கோங்க. நான் திரும்ப உங்களுக்கு இதை ஒரு தடவை நம்ம எப்படி மடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சதுரமான பேப்பர். நீங்கள் பேப்பர், சார்ட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதை முக்கோணமாக மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு ட்ரையாங்கிள், திரும்ப ஒரு முக்கோணம் மடிச்சுட்டு திரும்ப ஒரு மூணாவது ட்ரையாங்கிள் மடிச்சுட்டு இதை இந்த சின்னதாக ஒரு முக்கோண ஷேப்பில் மடிக்கும் போது உங்களுக்கு மேலே மட்டும் ஒரு சின்ன பீஸ் எக்ஸஸாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இப்போ இதில் பென்சில் வச்சு நம்ம ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் கோலத்தை போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கீழ் பகுதியில் இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு ரெண்டு கோடு தான், 2 டிசைன் தான், ஆனால் அது சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியுதா, இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் வச்சு இப்படி மேலே அந்த நம்ம பேப்பர் மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்டு வரைக்கும் வர மாதிரி இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு உள்ளர இப்படி சின்னதாக ஒரு வளைவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மொத்தமே இந்த 5 வளைவு தான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணும்போது இப்போ இந்த கீழே இந்த வளைவை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஆனால் மேலே இருக்கிற இந்த ரெண்டும் கட் பண்ணும்போது மேலேருந்து கட் பண்ணி கீழே ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும் பாருங்கள். இங்கே ஃபுல்லாக கட் பண்ணணும், ஆனால் கீழே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த 2 இடமும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம், ஆனால் கீழே இங்கே எண்டு வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். நான் எப்படின்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கீழே உள்ள பகுதியை கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு வளைவு போட்டிருக்கோம்ல, அதையும் நான் சொன்ன மாதிரி மேல் பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஆனால் கீழே வரும்போது அந்த டிசைனோடைய எண்டுக்கு வரும்போது ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும்.
அப்போ தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக ஒரு சூப்பரான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி அப்படி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் கட் பண்ணிட வேண்டாம், இப்படி முன்னாடியே நிறுத்திடுங்க. அதே மாதிரி இந்த வளைவையும் நம்ம இப்படி கட் பண்ணும்போது மேலே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே வரும்போது நம்ம ஏற்கனவே எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அங்கேயே இதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு லேசாக இப்படி கையால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இப்படி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேல் பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோம். ஆனால் கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு தனியாக துண்டாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரும்போது கொஞ்சம் அந்த டிசைனுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, போதும். அதே மாதிரி இங்கேயும் மேலேருந்து கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஏற்கனவே நம்ம எங்கே நம்ம கட் பண்ணதை ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த சின்ன அந்த துண்டு பேப்பர் வந்து உங்களுக்கு கையோடு இப்படி ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரைக்கும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு டிசைன் கிடைக்காது. அந்த சின்ன சின்ன இதுவாக நமக்கு சைடில் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் துண்டாக கலந்து வந்துடும். இந்த இடமும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது இது வந்து சின்ன பீஸும் துண்டாக வந்துடும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய இந்த ஷீட்டை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஷீட்டை வந்து இப்படி விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஏதாவது பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி நல்லா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு போர்ட்லேயோ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த பெயிண்டிங் வேணுமோ அந்த இடத்துல நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த டிசைனில் நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து கோலம் போட போகிறோம். அதுக்கு இந்த சின்ன சின்ன கட் பண்ண டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்படி வந்து கொஞ்சம் கையால் இப்படி எடுத்து விடுங்க. ஏன்னா அது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி மடிச்சுக்கும். ஒரு தடவை இப்படி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் அசையாமல் வச்சுட்டு நம்ம கோலம் போடணும். இதுவே கொஞ்சம் கனமான சார்ட் பேப்பராக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் கிடச்சிருச்சு பாருங்கள். இது நீங்கள் பெயிண்டிங் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஸ்டென்சில் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் அசையாமல் இருக்கணும். அதனால் நான் சுற்றி வந்து ஏதாவது கொஞ்சம் வெயிட்டான பொருள் வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபோன் சார்ஜர் கூட எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கோலம் போடும்போது கோலப்பொடி போட்டு வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுன்னா அதை கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் கலரில் இந்த டிசைனில் கோலப்பொடி போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸு சார்ட் பேப்பர்லன்னா பெரிய சைஸ் பேப்பரில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பெரிய பூக்கோலம் மாதிரி நல்ல பெரிய டிசைனாக வரும். சின்ன இடத்துக்கு ஒரு சின்ன வாசலுக்கு போடுறதுக்கு இது மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து ஒயிட் பொடியை வந்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா டார்க்காக கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒயிட் பொடி மட்டும் கூட கொடுக்கலாம், இல்லை கலர் பொடி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலர் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி ஒயிட் பொடியில் போட்டு காமிக்கிறேன். ஒயிட் பொடியில் போட்டுட்டு நம்ம இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி விருப்பப்பட்டபடி கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சில் அதாவது இந்த அச்சு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து இப்படி கீழே வச்சு கொஞ்சம் அதை வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் வெயிட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இப்படி போட்டு விட்டால் போதும். கோலம் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து உங்கள் வீட்டு வாசலில் அழகாக நீங்கள் போடலாம். சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்கலாம் அந்த வாசலில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோலம் போடுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா குட்டியாக அழகாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பொடியை வந்து நான் போட்டு விட்டுட்டேன். நடுவோட சென்டர்லேயும் வந்து போட்டுக்கலாம். சென்டரில் வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பொடி வச்சு கலர் பொடி வச்சோ இல்லை ஒயிட் பொடி வச்சோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அழகாக இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைன் வந்துடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன வாசல்லாம் போடுறதுக்கு குட்டி வாசல் தான் இருக்குது. உங்களுக்கு கோலம் போடுறதுக்கே கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, சின்ன கோலமாக போடணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக டக்குன்னு எடுத்து கொண்டு போய் வச்சு 4 பக்கமும் ஒரு வெயிட்டை மட்டும் வச்சுக்கோங்க.
வெயிட்டை வச்சுட்டு டக்குன்னு போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. நான் கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டிருக்கோம் நம்ம. இது போடுறதுக்கும் 1 நிமிஷம் கூட ஆகாது. நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேப்பரையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான அழகான கோலம் டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோலமே போட தெரிலன்னா கூட இந்த மாதிரி அச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கோலம் போட்டுடலாம். எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நான் கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.